நாராணி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊர் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஒண்ணும் கிடையாது உனக்கு. பஸ் காசு, பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா, பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண், இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் ஒன்னாப்புல இருந்து பண்டாப்புல வரைக்கும் புத்தக விலை ஏறிடுச்சு. எது அத்தியாவசியமோ அதன் விலை ஏற்றிருது. சொத்து வரியை ஏற்றிருது, மின்சார வரியை ஏற்றிருது, பால் கட்டணத்தை உயர்த்திருது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிருது. நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போறது தவிர வழி கிடையாது. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுங்க. மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது?